இவ்வளோ நாள் நம்மளோட vlogல இருந்த மணி ப்ரோ வந்து இப்போ நம்ம கூட இல்லை. ஆடுறாங்க கோமாளி கரையில் வரான். ஆளுங்க யாரு கூப்பிடல நீயா? தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஓ ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்னவா இருக்கும்? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவரை எங்களால் கூப்பிட்டு வர முடியல. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்னை விட்டுட்டு மதுரைக்கு போயிட்டாரு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. ஸோ இந்த vlog வந்து அவருக்காக சமர்ப்பணம். ஏய் நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு அதற்கு அது கையில் யார் பார்த்துருக்கீங்களா? ஓகே பாய் பாய். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு என்னன்னா வந்துட்டு திடீர்னு ஒரு vlog. என்னன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சதீஷ் வீட்டில் ஸ்டே போட போகிறோம். இன்னைக்கு அனோடா பீச்சுக்கு வரோம் தான். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ப்ரோ, குட்டா, ஸோ இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்ம கோகுலை வந்து நம்ம இன்றைக்கி பிக் பண்ண வந்திருக்கோம். பிக் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே வீட்டுக்கு போக போகிறோம். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. பார்க்கலாம், அவனை போய் நம்ம சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுவோம். நம்ம என்னம்மா போவோமா? அங்கே போய் சமையலுக்கு பொருள் வாங்கணும். பார்த்தாலே தெரிகிறதா? எங்க மம்மி இவனை பிக் பண்றதுக்கு 3 பேர் வர வேண்டியதா இருக்கு. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. என்னடா என்னடா சீக்கு வந்த மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ் ப்ரோ? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. காய்ச்சலா? ஹோண்டா குழி தண்ணியில நடந்து செருப்பு பிஞ்சு போகும். சோ என்ன போலாமா? லெட்ஸ் பிகின். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். என்ன கோகுலே, ஓகே தானே? நம்ம அங்க போய் ஜாலி பண்ணலாம்ல? ஓகே தானே? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்படி இருக்காதா? நம்ம vlog ஒரு இதா இருந்தா என்ன ஓகே. இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். சவுண்ட் கேட்காது. சமைக்கலாம். என்ன சமைக்க போறோம்? சிக்கன். சரி போலாமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. வாகனங்கள் வெயிட்டிங் போலாமா? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. என்னடா சாவி இங்க இருக்கு. மம்மி பாய் பாய் பாய். டேய் வாங்கடா சட்னு. இந்தா பிடிச்சிக்கோ. ஆமா, நான் கண்ணை திறக்க முடியல, சரியான தலைவலி. அதுக்கப்புறம் சைஸ் கலவனும் கண்ணே முழிச்சேன். நேரங்கள் கழித்து ஸோ கைஸ், இப்பொழுது நாங்கள் வந்துட்டு குக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தலைவன் தான் கட்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கட்டிங் வேலை அங்கேயும் அதே தான் பண்ணுறேன், இங்கேயும் தான் பண்ணுறேன். சிஸ்டம்லேயே கட்டிங் தான் பண்ணுறேன், இது கட்டிங் தான் பண்ணுறேன். பழக்கப்பட்ட இவர் வந்து எடிட்டர்னு காட்டுறாப்லைங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ நம்ம சொன்னா நின்ன வெங்காயம் அப்படியா நல்லா பண்ணுமா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. மூடிட்டு இருந்தா போதும். எனக்கு ஒரு கத்தி கிடைக்குமா? கர்ற 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 கர்றன்னு எதை
நீதான் அவன் ஹாப்பி ஃபீஸ்ரா. ஆமாடா எங்களுக்கு ஹாப்பி பிசுரா. பீருக்கே காசு இருக்கான்னு தெரியலண்ணா. டேய் ஹாப்பி பிஸ் கம்மி தான்டா. இதுக்கே காசு இருக்கான்னு தெரியல. அதான் ஒன்றும் இல்லை இங்கே நீ அவனுக்கு காசு கொடு. காசா 20 ரூபா இருக்கு பஸ்ஸுக்கு. எப்பறம் அப்படி இருக்க நீ? எனக்கு தெரியல மச்சான், சத்தியமா சொல்றேன். எப்படி இருக்க? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. சங்க தலைவர் நாங்கள் வேலை பார்க்கும் இடத்துக்கு CEO. ஒரு வேளை 2 வேளையாக மாற்றிய சஞ்சய்க்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மணி ப்ரோ வந்து இன்னொரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வெட்டுதல் இன்னொரு டைம் வெட்டுதல். ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னது ஒரு கிலோமீட்டர் சொன்னா வெட்ட மாட்டேன். கஷ்டப்பட்டு இப்போ அவர் வெட்டிட்டு கஷ்டப்பட்டா? மணி ப்ரோ கஷ்டப்படுறீங்களா மணி ப்ரோ? ஆனால் நீங்கள் அப்பப்போ மதுரைக்காரன் நிரூபிக்கிறீங்க மணி ப்ரோ. என்ன பாசக்காரங்க. ஸோ மதுரைக்காரங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் மதுரைக்காரன் தான்டா. മലയാളീസ് ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ലൈക്കും കമന്റും ചെയ്ത് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും. ഇത്രയും വലിയ ഗതികെട്ടവൻ ഈ ലോകത്ത് വേറെ ആരെങ്കിലും ഉണ്ടാവും എന്റെ കർത്താവേ. இது மட்டும்தான் நம்ம மலையாளத்தில் பேசியிருக்கோம், வேற எதுவுமே பேசலை. நீ எந்த ஊருக்காரப்பா? நீ எந்த ஊருக்காரப்பா? எங்கீங்க? ആക്ച്വലി നാനും ശരി ഇപ്പം ഉങ്ങളോട് ആശ എന്നാ ആക്ച്വലി ഞാൻ മലയാളിയാണ്. ഞാൻ പാലക്കാട്ടുകാരനാണ്. എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല, തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം. പാലക്കാടിലെ ആൾക്കാർ സബ്സ്ക്രൈബ് ബട്ടൺ ലൈക്ക് ഇട്ടിട്ട് ലൈക്ക് ബട്ടൺ ഇട്ടിട്ട് സബ്സ്ക്രൈബ് ലൈക്ക് ബട്ടൺ തട്ടിയിട്ടിട്ട് സബ്സ്ക്രൈബ് ബട്ടൺ തട്ടിയിട്ടിട്ട് പൊയ്ക്കോളൂ. മനസ്സിലായോ? நான் மலையாளி தாங்க. நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே வளர்ந்தனால நம்ம வந்து ஃபுல் கோயம்புத்தூர் ஃபுல்லாக அப்படியே நம்ம கோயம்புத்தூர்கார மாதிரியே ரைட். ஸோ இப்போதைக்கு நாங்கள் நல்லா காய் எடுத்து தான் வெட்ட போயிருக்கோம். நம்ம பசங்களாம் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நானே என்ன கேமரா பிடிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து மணி ப்ரோ என்னாச்சு மணி ப்ரோ? தக்காளி நறுக்க மாட்டேங்குது இந்த கத்தி. மணி ப்ரோ அது வந்து இங்கே இது சூலூர் தீ ப்ரோ. இது அப்படிதான் இருக்கும். நாங்கள் வந்துட்டு யாரையுமே அப்படி புண்படுத்த மாட்டோம் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட காய்கறி கட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தக்காளி லாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. അടുത്ത ഹെയർ കട്ടിങ് பண்ண போறோம். யாரு சாமி நீ? அவர் கண்ணாடி மாட்டி போவாரு. ஆமாம் தக்கலை இப்படி வந்துடும். ஆனால் இல்லை அவன் தான் காட்ட வேண்டிய இல்லை, அவர் ஃபோட்டோ வச்சு காட்டிடுவார் தக்கலை இப்படி. உனக்கு வாய் ஜாஸ்தி. அதனடா. ஸோ நம்ம குட்டா தான் எல்லாம் வெட்டியாக சொன்னதுனால அவர் இன்னொரு டைம் கொடுத்து மணி ப்ரோவர்கிட்ட வெட்ட சொல்லிட்டாப்புல. மணி ப்ரோவும் பாவம் கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருக்கிறாப்புல. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. மதுரைக்காரனுக்கு அவர் கத்தியை கையில் வெட்டிட்டு கத்தி ஒரு சப்போர்ட். மதுரை வீரன் தானே. ஸோ கைஸ் நாங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். ஓகே பாய். A few moments later. மக்களை இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ரைஸ் வந்து நீங்கள் குக்கரில் வச்சு பார்த்துருப்பீங்க, ஒரு பாத்திரத்தில் வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் வச்சது எதில் தெரியுமா? நான் காட்டுறேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? இதில் தான் சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு?
ஸோ இதில் தான் நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நாங்கள் நைட்டு கூட சாப்பிட்றோம் நினைக்கிறேன். ஐ திங்க் காலையில் கூட சாப்பிட்றோம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா நைட் டைம் நாங்கள்லாம் சரியான ஒர்க் முடிச்சுட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எங்கள் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். ஒழுங்கா சொல்ல ஏன் மூஞ்சி சுத்துல விட்ட மாதிரி வச்சிருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். இவன் என்னென்னா படுத்துக்க இருக்கிறான், இவங்க ரெண்டு பேரும் இவன் என்னமோ தலையை என்னமோ பண்ணிக்கிறான். என்னடா பண்ணுறீங்க? நீ வந்து உட்காரு. பறந்து போகின்றேன். ஸோ கைஸ் நம்ம சிக்கன் கழுவிட்டு இருக்கோம். நம்ம இல்லை புட்டா கழுத்து வலிக்குதுடா. ஆனால் கழுத்தில் வச்சு ஆட்டக்கூடாது. நான் வண்டியில் வச்சு பண்ணதுக்கு தானே அது. கல்லீரல் எனக்கு கல்லீரலா? கல்லீரல் எனக்கு சரி. ஆனால் ஆளு கல்லீரல் எடுத்து நீங்களும் கல்லீரல் எடுத்து நான் கறி எடுத்துக்கிறோம். இல்லை எனக்கு கல்லீரல் வேண்டாம். மக்களை எப்படியோ வெற்றிப்படியாக நம்மளோட சாப்பாடு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சரிப்பா, நீ செய்ய போற மணி எத்தனை? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. 12 மணி. டேய் 10 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆமாம் 12 மணிக்கு நம்ம வந்து இப்போ கிரேவி செய்கிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு, அப்புறம் வெங்காயம் போட்டாச்சு, பூண்டு இருக்கிறான் நம்ம சூரியன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். செஃப் இப்போ வெங்காயம் வேறு சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கீங்க. வெங்காயம் போதும். நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுது. என்ன இது எதுக்கு இது பேசுது? ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறீங்களா? அது பாய்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இத்தனோண்டு வெங்காயத்துக்கு இவ்வளோ பெரிய இதாக போட போகிறது. ஓ மை காட், இன்னைக்கு ஒரு பொடி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட கேரட் பீன்ஸ், முட்டைக்குச்சி கேரட் பீன்ஸ், கேபேஜ் இல்லை கேப்சிகம் எல்லாம் போட்டு நன்றாக துண்டு கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து கரெக்டாக 12 கால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 12 கால். இப்போ தான் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸு தாளிச்சிட்ருக்கோம். இனி அது குக்காய் வரணும். குக்காய் வந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த சாப்பாடு ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி நினைக்கிறேன். அது தனித்தனியாக சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த விளாக் ஒரு நல்ல சூப்பர் விளாகாக போகும்னு பார்த்தா இந்த விளாக் வந்துட்டு ரொம்ப வேறு லெவலில் போயின்னு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒன்று நினச்சது அது நடக்கிறது ஒன்று நடக்குது. அப்படியே எல்லாம் இங்கே திரும்பி பாருப்போ. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். சிக்கன் கட்டு கைஸ், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்க. இது ஃப்ரைட் ரைஸ் இல்லை, ஷேக் ரைஸ். ஷேக் ரைஸ். அவங்க மூஞ்சி பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கா, அதனால பிரைட் ரைஸ். நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி சொருவிக்கும். அடுத்து நீங்க என்னப்பா பண்றீங்க? சிக்கன் பண்ண போறேன். அது பாரு சிக்கனா. என்ன சிக்கன் கலரே வேற மாதிரி இருக்கு. கோழி அட்டாக் எனக்கு கோழியா? இதுதான் மஞ்சள் தேய்ச்ச போயிட்டேன். இது தேய்ச்சி கோழி. இதில் சைடு எஃபெக்ட் எந்த எஃபெக்டும் வராது. Meanwhile ஸோ கைஸ் டைம் வந்து 12:45. நான் நார்மல் 12:45. ஸோ இந்த 12:45
இப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருக்கு. சாப்பாடு வந்துட்டோம் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எல்லாம் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். ஓகே, அதை வந்து ஓகே. ஆமாம் மக்களே, ஃபைனலி நம்மளோட சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம். ப்ரோ சாப்பிட்லாமா? சாப்பிட்றோம், இப்போ சாப்பிட்றோம். ரெடி பரியப்பா. கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் டைம் லாப்ஸில் பாருங்கள். என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா கொய்யால இருக்குடா, உங்களுக்கு இருக்கு, எவனும் தப்ப முடியாது. ப்ரோ சாப்பாடு எப்படி இருந்துச்சு? குக்கு எப்படி இருந்துச்சு சாப்பாடு? ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தான் நமக்கு குக் பண்ணி தந்தார், 2 மனிதர்கள். எப்படா இருக்கு கோகுல? ஓகேவாடா, நல்லா இருக்கா? தூங்கி எந்திரிச்சுமே சாப்பாடு போட்டோமா? எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் செஞ்சது. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வரும்ட்டு. அதனால் சாப்பிடுவோம்னே எதிர்பார்க்கல. ஆனால் 1 மணி 1 மணி ஆச்சாடா? 1:15 அந்த டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு விட்டோம் சக்ஸஸ்லி. நாங்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இனி இப்போ நல்லா கம்முக்கு தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க, நாங்கள் போய் மல்லாக்காப்பட்டு தூங்க போகிறோம். ஓகே கைஸ், பாய். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, இந்த மாதிரி வேண்டாம், இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போகும். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வ்ளாக்ஸ் எங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. டாடா.